பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கண்ணியத்திற்கும் ஒழுங்கிற்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டார் என்று அவருக்கு கடந்த 18ஆம் தேதி விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அவருக்கு அனுப்பப்பட்டது. டெல்லியில் காவல்துறையிடம் கட்சியை களங்கப்படுத்தக்கூடிய ஒரு பொய்யான புகாரை கொடுத்து அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார். 6ஆம் தேதி டிசம்பர் மாதம். அதற்கு பிறகு 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில், நற்பெயரை சீர்குலைக்கக்கூடிய வகையில் பொய்யான, அவதூறான, உண்மைக்கு விரோதமான செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக அவர் விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களை ஏன் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கக்கூடாது என்று விளக்கம் கேட்டு கடந்த 18ஆம் தேதி அவருக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் அனுப்பப்பட்டது. அந்த நோட்டீஸ் ஒரு வார காலம் அவகாசம் அவருக்கு வழங்கப்பட்டு அதற்குள்ளாக அவர் அதற்கு உரிய பதிலை வழங்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனுடைய காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. அதுவரையில் அவர் தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் பதிலும் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதன் மூலமாக நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு, நாங்கள் அனுப்பிய நோட்டீஸை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் பதிலளிக்காமல் அமைதி காப்பது என்பது, அது குறித்து அவருக்கு விளக்கம் சொல்வதற்கு ஏதும் இல்லை என்ற செய்தியின் அடிப்படையில் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலுமிருந்தும் அவர் நீக்கப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.